வெல்கம் பேக் டு அசின் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இந்த ஒரு க்ளோவிங்கான ஒரு சிம்பிள் ஸ்கின் லைக் மேக்கப், ஆனால் க்ளோவிங்காக வித் பிரைட் ஐஸோட நான் எப்படி இந்த லுக் வந்து பண்ணியிருந்தேன் தான் பார்க்க போறீங்க. ஸோ தீபாவளி மேக்கப், பேக் டு பேக் மேக்கப்பில் இது என்னோட தீபாவளி மேக்கப் லுக் 3 இது. ஸோ 3வது மேக்கப் லுக் போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பேக் டு பேக் எவ்ரி லைக் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே உங்களுக்கு வந்து பேக் டு பேக் வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். தீபாவளி மேக்கப் லுக் அதில் உங்களுக்கு பிடிச்ச லுக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணி உங்களோட தீபாவளியை வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த மேக்கப் வந்து நான் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான். அதாவது கம்மியான ப்ராடக்ட்னா ரேட் வைஸில் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. லைக் 200, 100, 300, 400, மேக்ஸிமம் 500 கூட வராது எந்த ப்ராடக்ட்டும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எல்லாமே அண்டர் பட்ஜெட் 500க்குள்ளே தான் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணதும் அவ்வளோ கம்மி ரேட்டில் தான் நான் யூஸ் பண்ணினேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மேக்கப் தெரியாதவங்க கூட இந்த மேக்கப் லுக்கை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து போடுறது எப்படி, ஸ்கின் லைக்காகவும் அண்ட் க்ளோவிங்காகவும் பண்ணுறது, இந்த க்ளோவிங் லுக் எப்படி வந்ததுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் டாட் அண்ட் கீயோட செரமைட் அண்ட் ஹைரோலானிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்மெல் வராது, உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். பிகாஸ் ஸ்மெல் இல்லாத ஸ்கின்னு சொல்கிற பாருங்க, ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத ப்ராடக்டில் வந்துட்டு நமக்கு மோஸ்ட்லி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆகாது, உங்களுக்கு இருக்க மாதிரியே தான் இருக்கும். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வர ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தான் சம்டைம்ஸ் நமக்கு வந்து அலர்ஜிக் அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். ஏன்னா எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்றதுனால நான் அதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. ஸோ எப்போவுமே மாய்ஸ்சரைசர் போட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம விட்டோம்னாலே போதும். ஃபியூ மினிட்ஸ்ன்னு கூட கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி விட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் பேசுறதுலேயே உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் போதுன்னா ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு நம்ம ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நான் இந்த டெர்மாகோவோட ஹைரோலானிக் 1% சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல் எடுக்கிறேன். அதாவது 1% ஹைரோலானிக் சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல்லு. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கும் உங்களுக்கு, இது நல்லாயிருக்கும், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ கம்மி அமௌண்ட் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் நைட் டைம் ஃபிலிம் பண்ணுறேன். பட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இது பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் 2 ஃபிங்கர் அளவுக்காவது நீங்கள் வெளியில் போகும்போது எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நல்லா சன் டேமேஜ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட் விட்டு திருப்பி இன்னொரு சன்ஸ்க்ரீன் மேலே போடுங்க. இல்லை சேம் சன்ஸ்க்ரீனே 2 வாட்டி அப்ளை பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. பட் எந்த சன்ஸ்க்ரீன் போடுறீங்கனாலும் SPF 40+ மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து வெளியில் போகிற டைமில் வந்து எப்போவுமே 2 சன்ஸ்க்ரீன் போடுவேன். பிகாஸ் நான் வெளில போகிற டைம் எல்லா டைமுமே நல்லா சூரியன் வந்து அடிக்கிற மாதிரி, எனக்கு பூமியிலேருந்துமே சூரியன் வர மாதிரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இருக்கும். அதனால சொல்கிறேன், சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வெறும் சன்னை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது. சன்லேருந்து மட்டும், லைட்லேருந்து, நம்ம பார்க்குற ஃபோன்லேருந்து, லேப்டாப், டிவி எல்லாத்தோட வெளிச்சத்துலேருந்தும் நம்மளை பாதுகாக்குது. அண்ட் நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுற பர்சனலாக இல்லைனாலும் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டிங்கனாலே போதும், உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு பெரிய டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் மார்ஸோட கிரிப்பிங் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ரீசெண்ட் டேஸாக எனக்கு இந்த ப்ரைமர் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப்பை வந்து நல்லாவே பிடிச்சி வச்சுருக்கு. அதில் இருக்க நேம் மாதிரி கிரிப்பாக தான் இருக்குது. ஸோ எனக்கு எங்கே மேக்கப் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T-zone ஏரியா, இந்த 2 மூக்கு சைடு, மூக்கில், அப்புறமா நெத்தி, இங்கே வாய் சுற்றி தான் போகும். ஸோ அதனால தான் நான் அங்கே போட்டிருக்கேன். ஃபுல்லாக போடணும் அப்படின்லாம் கிடையாது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரே நீட் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடாதீங்க. உங்களுக்கு போர்ஸ் இருக்குன்னா மட்டும் நீங்கள் சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் மட்டும் போடுங்க. ஸோ இதை வந்து போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது, சர்க்குலர் மோஷனில். ஜஸ்ட் அது நம்ம ஸ்கின்னோட நல்லா போய் ஒட்டிக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணாலே போதும். போட்டு தேய்க்கணும், கொல்லணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து அதை அழகாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மிரர் அந்த பக்கம் இருக்கிறதுனால நான் மிரரை பார்த்து போட்டுகிட்டே உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ ஏன் அந்த பக்கம் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட் அட்லீஸ்ட் வந்து அது நல்லா வந்து நம்ம ஸ்கின்னோட போகணும். ஸோ இந்த மாதிரி ப்ரைமர் போட்டு உங்களுக்கு தெரியும் லைட்டாக அந்த பார்ட்டிகல் ஷைன் தெரியுது பார்த்தீங்களா, விச் இஸ் அது வந்து இன்னும்
நம்ம ஸ்கின்னோட போய் நல்லா ஒட்டலை, நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும் சொல்லுவோம்ல, நம்ம ஸ்கின்னோட போய் பெனரேட் ஆகணும், அது மாதிரி ஆகணும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு இதை பற்றி காட்டுறேன். ஸோ இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் ஃபுல் நேம் அழிஞ்சிச்சு, பின்னாடி இருக்கும் இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் மீடியம் ஸ்கின்னோடது. ஸோ இதில் வந்து இப்படி கலர் கொடுத்துருக்காங்கல்ல, ஆரஞ்சு கரெக்டர், இது ஒரு டார்க்கு, இது ஒரு கான்டோர் ஷேடு, இது ஒரு மீடியம். ஸோ இதில் வச்சு நோ ஃபேர் ஷேட். இது ரெண்டும் தேய்ச்சி காலி பண்ணியிருக்கேன்னா அது என்ன சொல்ல, க்ரூம் மேக்கப்க்கு வருவாங்களே அவங்களுக்காக அது யூஸ் பண்ணுது அந்த கலர்லாம். அது மட்டும்தான் எக்ஸாக்டாக அது செட் ஆகுது. இந்த ஆரஞ்சு கலர் கூட அது கரெக்டாக யாருக்குமே வந்து ஆரஞ்சு கலராக இல்லை. லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டேன், ஃபேராக இருந்ததே தவிர ஆரஞ்சாக இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த ஆரஞ்சு கலர் ட்ரீயே எடுத்து ப்ளஸ் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கோங்க. இங்கே போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு கலர் வந்துடும் உங்களுக்கு. வந்தோடனே உங்களுக்கு எங்கே தேவையோ இப்போ போடும்போது கொஞ்சம் அப்படி பார்க்க ஒயிட்டாக தெரியும், பட் வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ் சொல்லுவோம்ல. ஸோ அகைன் எடுத்து நான் இந்த பக்கம் இந்த இதில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே அப்படிதான். ஒரு ஆரஞ்சு எடுக்கிறீங்கன்னா கூட இது வந்து க்ரீம் ப்ராடக்ட்ல, ஸோ போய் அது மெல்ட் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மெல்ட் ஆகும். எனக்கு யூஸ்வலி இந்த நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னும் போது சம்டைம்ஸ் நம்ம கையில் வேறு ஏதாவது அழுக்கு இருக்கும், அந்த மாதிரி இல்லாத டைமில் கையில் எடுக்கலாம். டஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபேராக தெரியும், நம்புங்க, லாஸ்ட்டாக நல்லா வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்துச்சு. நான் போட்டுட்டேன், இதை போய் வைப் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே போட்டு கண்டினியூ பண்ணேன். பட் பார்த்தா அது அப்படியே என் ஸ்கின்னாக நல்லா இருந்தது. ஸோ அதனால அப்படியே நம்ம வந்து ஒய் நாட் கண்டினியூ பண்ணலாமே அப்படின்ட்டு பண்ணுறேன். ஜஸ்ட் இதுதான் இன்னைக்கோட பேஸ் மேக்கப்பே ஃபுல்லாகவே. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஷேடு அமையும் கண்டிப்பாக. மீடியம் ஸ்கின், டஸ்கி டு மீடியம் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு இது வந்து இதுலேயே அமையும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பார்த்தா செம்மையாக இருப்பேன் பேய் மாதிரி. ஸோ இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணணும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா குயிக்காக ஒரு பார்ட் போட்டிங்கன்னா அந்த ஒரு பார்ட்டை டக்குன்னு பிளெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டாலும் குயிக்காக பிளெண்ட் பண்ணணும். இதே லிக்விடாக இருந்தால் கண்டிப்பாக கடகடன்னு பண்ணிடலாம், இல்லைனா இந்த அளவுக்கு விட்டு பேசுகிற அளவுக்கு கூட இருக்காது, அப்படியே பிடிச்சிக்கும் இந்த மாதிரி டாட் வைக்கும் போது எஸ்பெஷலி. ஸோ வாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வெட் பியூட்டி பிளெண்டர் எடுத்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் சி அது வந்து கொஞ்சம் க்ளோஸ் மேட்ச், லைக் லைட்டாக ஃபேராக தெரியுது, பட் நல்லா தான் இருக்கும். க்ரேவாக கூட ஆகாது, ஏன்னா நான் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வந்து தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். க்ரே ஆகுதா ஆகலையா நம்ம வெறும் இப்படியே போட்டா அப்படின்ட்டு. ஆகலை. ஸோ அந்த பட்சத்தில் தான் நான் சொல்கிறேனே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே வந்து ஒரு ஃபுல் பேஸ், இது வந்து ஒரு க்ளோவும் கொடுக்குது, நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெறும் ஃபுல் ஃபேஸ். இதோட உங்களுக்கு பிரைட் வேணும்னா நீங்கள் பிரைட்டாக நம்ம பண்ணலாம், பட் இது ஒரு ஸ்கின் லைக் மேக்கப் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அது மாதிரி பண்ணுறேன். ஸோ வெட் பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும். ட்ரை பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த கொஞ்சம் ப்ராடக்ட் கூட அங்கே இருக்காதுன்றது தான் உண்மை. ஸோ அதுக்காக தான், ஏன்னா வெட் பியூட்டி பிளெண்டரில் ப்ராடக்ட் வந்து ரொம்ப இழுக்காது. இழுக்காது சொல்ல மாட்டேன், ரொம்ப இழுக்காது. இப்போ இங்கே வந்து தெரிகிற லைட்டாக இருக்குல்ல, இதை விட நிறைய இழுக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறதே. ஸோ நீங்கள் வந்து வெட் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக பிளெண்டும் ஆகும், ஒரு நல்ல ஃபினிஷில் பிளெண்ட் ஆகும். அண்ட் நான் நெக்கில் போடலை, பிகாஸ் ஐ ஹாவ் அலர்ஜி அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் இட். எனக்கு வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் இது பண்ணணும்னு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மினிமலாக வச்சுக்கிறேன். பவுடர் மட்டும் சும்மா அப்படி செட் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ப்ளஷ் போட போகிறேன். ஸோ இதோட இந்த ஃபேஸோட பேஸ் அவ்வளோதான். ஸோ குட்டியாக ரொம்ப கம்மியாக ஒரு அளவுக்கு ட்ராப், ஒரு பொட்டு கணக்கில் எடுத்து, பிகாஸ் இன்சைட்டோட இது 100 rupees தான் இன்சைட்டோட ப்ளஷ்ஷு. ஷேடு வந்து ராஸ்பெரி 02 அப்படின்றது 100 rupees சம்திங் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்படி கொஞ்சமாக தான் எடுக்கிறேன், லைட் பிக்மெண்ட் இருந்தாலே அது போதும் அந்த மாதிரி. ஏன்னா திருப்பியுமே நான் எப்படியுமே பவுடர் அடிச்சுட்டு வேற ஒரு வாட்டி டாப் அப் பண்ணுவேன், ப்ளஷ் பவுடர் ப்ளஷ் போடுவேன். அதனால நான் இது வந்து மினிமலாக வச்சுக்கிறேன். இந்த ஸ்டெப் வேணா பண்ணுங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதே சேம் பியூட்டி பிளெண்டர் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ளஷ் பிடிக்காது, நீங்கள் ப்ளஷ் போடுற பர்சன் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், போட்டு தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும் இது, அவ்வளோதான், தவிர எதுவும் இல்லை. இது போடுறது இல்லை, சில பேருக்கு அந்த பிங்கி சீக்ஸ் தெரிகிறது வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான். நான் வந்து ஒரு ப்ளஷ் பைத்தியம், ஹைலைட்டரை விட ப்ளஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்க நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பான்ஸோட
பவுடர் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் க்ளோ பிங்க் வரும்ல, பிங்க்கு எல்லோ வரும். பட் பிங்க் வந்து உங்களோட மேக்கப் எல்லோவாக இருந்தாலும் இல்லை உங்கள் ஸ்கின் டோன் வார்மர் ஷேடாக இருந்தாலும் இந்த பவுடர் போடும்போது உங்களுக்கு ஒரு கூல் அண்டர்டோன் ஆர் நியூட்ரல் அண்டர்டோன் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே பிங்க் கலர் போடுங்க. யூஸ்வலி நம்ம பிங்க் கலர் பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கான ரீசனே இன்கேஸ் நம்ம மேக்கப் வந்து லைட்டாக எல்லோவாக தெரியுதுன்னா இது வந்து நியூட்ரல் பண்ணி காட்டும். பிங்க், வைலட் இந்த மாதிரியான பவுடர்ஸ் எல்லாமே நம்மளோட மேக்கப்பை நியூட்ரல் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு 100 rupees 110 rupees நினைக்கிறேன். ஸோ இது வந்து பெஸ்ட்டு. இவ்வளோ இது வருது, இவ்வளோ பெரிய சைஸில் வருது. அதுவே உங்களுக்கு போதும், ரொம்ப நாள் மேக்கப் பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சமாக பவுடரை எடுத்துட்டு இப்படி எடுத்துக்கிறோம்ல, என் கையில் போட்டு ஈவன் பண்ணிக்கிறேன். ஈவன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். பிகாஸ் இந்த பவுடர் நிறைய போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பட் இப்போது நம்ம மினிமலாக அந்த க்ளோவும் கொஞ்சம் வேணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை வாட்டி நான் எடுத்தாலும் என் கையில் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிட்டு தான் என்னோட ஃபேஸில் போடுறேன். ஸோ கம்மியான ப்ராடக்ட் மட்டுமே என் ஃபேஸில் வந்து வரும். மீதி எக்ஸஸ் எல்லாமே அதை ரிமூவ் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட் போடும் போதும் நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது தான் டைரெக்டாக போடலாம். ஸோ மற்றபடி பேக்கிங்னா என்னென்னா, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு மேக்கப்பே நிற்காது, ஹெவி ஸ்வெட் ஆகும்னா உங்களுக்கு எங்கெல்லாம் மேக்கப் போகுமோ அங்கெல்லாம் நல்லா பவுடர் வச்சு அப்புவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக பேய் மாதிரி ஆக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பவுடர் வந்து அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 minutes கழித்து டஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ அதை தான் நம்ம வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது எப்படி என்னன்றது பண்ணி காட்டுறேன். அண்ட் ஜஸ்ட் எக்ஸஸாக இருக்கிற பவுடர் வந்து நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. சும்மா அதை எடுத்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த பவுடராக இல்லாத ப்ரஷ் வச்சு உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ப்ராடக்டே இல்லாமல் வெறும் ப்ரஷ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நல்ல லுக் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அப்புறம் ஐ லுக் போகலான்றதுனால நான் இன்சைட்டோட எப்பவுமே காட்டுறேன் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட். ஸோ இதில் எல்லாமே அஃபோர்டபுளாக காட்டணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இன்சைட்டோட ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பேலட் உங்களுக்கு அரௌண்ட் 230-300 தான் வருமே உங்களுக்கு மொத்தமாகவே. ஸோ இதுலேருந்து வந்து இந்த லைட் ஷேட் இல்லை இந்த டார்க் ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ப்ளஷ் எடுத்து இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி எக்ஸஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ஓகே, அப்போது நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஸோ சேம் அகெயின் எடுத்து இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து போடுங்க. அதிகமாக ஆச்சுன்னா பயப்படாதீங்க, நம்ம யூஸ் பண்ண சேம் பியூட்டி பிளெண்டரை எடுத்து டஸ்ட் அவுட் பண்ணாலே போதும், போயிடும் அது. ஸோ இந்த இடம் நான் வந்து அந்த கான்டோர் பண்ணுற இடத்துல பண்ணுறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கும். அது வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கிறிஸ்பான ஒரு ஃபேஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஸோ இந்த வாட்டி இந்த ஒயிட் ஹைலைட்டர் வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வருது. யூஸ்வலி நிறைய வாட்டி எடுத்தால் தான் வரும். வந்தோன்னு இதை வந்து லைட்டாக கையில் பிளெண்ட் பண்ணிவிட்டு தெரியுதா க்ளோ ரொம்ப வெள்ளையாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல. ஸோ இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட் கோல்டோட இந்த ஒயிட் இப்படி மிக்ஸ் பண்ணி கையில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஃபேஸில் போடுங்க. ஸோ லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள் பாப்டாக தெரியும்ல, அந்த மாதிரி பிம்பிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளஷ் வந்து போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா பெருசாக தெரியும். இப்போ எனக்குமே உங்களுக்கு வந்து கேமராவுக்கு தெரியுதா தெரியல, பட் வந்து பெருசாக இருக்க மாதிரி. இப்போ இது வந்து அமுங்கிடுச்சு. இது பெருசாக இருக்கும் போது நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே பெருசாக ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக பாப்டாக தெரியும். அப்போ தான் அந்த மாதிரி இருக்கும் போது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு போடுறீங்கனாலும் சரி, நீங்கள் அப்போனா அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெட் பியூட்டி பிளெண்டர் வச்சு ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு நோஸில் கொஞ்சம் அதிகமாக ஷைன் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஐஷேடோ போகிறேன். ஐஷேடோ இல்லை அந்த ப்ரஷ். ஸோ ஐஷேடோவுக்கு போகிறேன். ஐஷேடோவுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேலட்டில் இந்த புக்கு மாதிரி வருது. இதோட லிங்க் கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். இதை எப்பயோ வாங்கினேன், பிகாஸ் இந்த மாதிரி கலர் வச்சு இது பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு. இப்போ ப்ராக்டிஸ் என்கிட்ட வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்காக அதெல்லாம் வாங்கினது தான். எடுத்தோன்னே ஹையர் எண்டாக போகாமல் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்ல. பட் திஸ் இஸ் ஆல்சோ
குவைட் ப்ரைஸபிள், நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா ப்ரஷ்ஷுமே வந்து அடுக்கு பண்ணி வச்சுருக்கேன். யூஸ் பண்ண ப்ரஷ்ஷாக வச்சுருக்கேன். அதுக்கு நேரம் இல்லை. பட் எப்போவுமே நீங்கள் வந்து, அதாவது நான் பேக் டு பேக் பண்ணுறதுனால சொல்கிறேன், நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ரஷ்ஷஸை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா க்ளீன்டு ப்ரஷ்ஷஸ் தான் வந்து நல்லது. டர்ட்டி ப்ரஷ்ஷஸ் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் போடுற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு மோசம். இது வந்து பரவாயில்ல, நான் தொடச்சிட்டு போடுறேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே டேரெக்டாக ஒரு டார்க் பிங்க் ஷேடு, ஸோ டார்க் பிங்க் ஷேடு அப்புறம் ஒரு ப்ரௌன் ஷேடோட மிக்ஸ் பண்ணி கையில் வந்து போட்டு பார்ப்பேன். ஓகே, நம்ம எதிர்பார்க்குற டார்க் கலர் தானே. ஸோ அகெயின் ஒரு ப்ரௌன் வந்து இன்னும் போட்டால் கரெக்டாகிடும் மாதிரி இருந்தது. ஸோ இப்போது எல்லா பொருளும் இப்படி கீழே இருக்குது. நான் கொஞ்சம் ஹைட்டாக செட்டப் பண்ணி நின்றுட்டு மேக்கப் எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தெரியும். ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்படி சர்க்குலர் மோஷனில் லைக் என்னோட அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் பிளெண்ட் பண்ண போகிறேன். தென் அகெயின் ஒரு டார்க் ஷேடு லைக் அந்த ப்ரௌன் போட்டேன்ல, அந்த ப்ரௌன் ஷேடை மட்டும் எடுக்கிறேன் வித்தவுட் அ பிங்க் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் கார்னரில் போடுறேன். ஸோ ஒரு லைட்டான அந்த டார்க் ஷேடு வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா இப்படி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ண மாதிரி பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ உங்கள் ஐஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம்மியாக பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வேணும் போது அப்புறம் பெருசாக போகும். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் பெருசாக போய் ஐப்ரோ கிட்ட போய் பிளெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்க எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் போட்ட இதே டார்க் ஷேடில் எந்த ஒரு ப்ரஷ்ஷும் நீங்கள் எந்த ப்ராடக்டும் இல்லாமல் என்னோட லோவர் லேஷஸில் அதில் இருக்க எக்ஸஸை மட்டும் நான் போடுறேன். பிகாஸ் நம்ம வந்து ஐலைனர் காஜல் எதுவுமே நம்ம போடலனாலும் கீழே லோவர் லேஷஸ்லேயும் நீங்கள் லோவர் லேஷஸ் கிட்ட நீங்கள் வந்து மேலே போகிற ஐஷேடோவை கீழே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தனியாக தெரியாது, ரெண்டும் நல்லா தெரியும். ஸோ இப்போ இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்ணுக்கு கீழே போடலன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கட் க்ரீஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஃப்ளாட் ப்ரஷ் கன்சீலர் ப்ரஷ்ஷில் வந்துட்டு நான் லைட்டாக கன்சீலர் எடுத்துக்கிறேன். எனி கன்சீலர் நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் கொஞ்சம் இங்கே போடும்போது லைட்டாக ஃபேராக தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன். யூ கேன் see நான் இப்படி கண் ஓப்பன் பண்ணால் எனக்கு அங்கே போயிடும் அந்த மாதிரி. ஸோ இப்போது நான் மிடில் லிட்டில் மட்டும்தான் வந்து ஷிம்மர் வந்து போட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் வித்தவுட் ப்ராக்டிஸ். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து வந்துடும். சும்மா ரேண்டமாக நான் அதுக்கு தான் வந்து இப்படி காட்டுறேன். லைன் பண்ண மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப ரேண்டமாக போட்டிருக்கேன், இந்த மாதிரி போட்டுருவேன். அன்ஈவனாக வந்தால் கூட பிரச்சனையே கிடையாது, சரி பண்ணிடலாம். அதனால அன்ஈவனாக வந்துச்சு அப்படின்ட்டு பயப்படாதீங்க. ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட்டை அப்படியே என்னோட இன்னர் லிட் வரைக்கும் நான் கொண்டு போயிடுறேன். நான் கொஞ்சம் என்னோட லிட் வந்து இப்போ நான் வந்து கண்ணை திறந்தேன்னா எனக்கு இவ்வளோதான் தெரியும். இங்கே வந்து லைன் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் தெரியும். பட் நான் வந்து கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். ஸோ அப்போது நான் அப்படி கண்ணை திறந்தா கூட கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ இந்த சைடு வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி உங்களுக்கு இங்கே நடுவுலையும் எதுவும் கொஞ்சம் வித்தியாசம் லைக் டவுன்லேருந்து இப்படி அப்வர்ட் போகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன், ஒரு ஐஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அகெயின் சேம் ப்ரௌன் எடுத்து இப்போது அவுட்டர் கார்னர்லேருந்து என்னோட இன்னர் கார்னர் வரைக்கும், ஐ மீன் மிடில் கார்னர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த எக்ஸஸ் ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் இப்படி நான் பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி அங்கே அந்த லைன் வந்துருக்குல்ல, அந்த லைன் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி ஆகணும். ஸோ அகெயின் அந்த சேம் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து இப்படி இன்னர் கார்னரில் நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஐ லுக்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் லைக் நான் கையிலேயே போட்டு காட்டுவோம் பார்த்தீங்களா, இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் போடுங்க. பட் இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் வந்து பாப்படாக தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. ஸோ இப்போது இதோட நம்ம நிறுத்த போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாட் ப்ரஷ் ஐ ஷேடோ எடுக்கிறதுல ஸோ ஒரு லைட் ஐ ஷேடோ இல்லை ஷிம்மர் எடுத்து ஐஸில் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ இது வந்து லைட்டாக இப்போ அப்போ தெரியும். அண்ட் உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பிகாஸ் சில பேருக்கு இது மாதிரியான இது பிடிக்காது, லுக் வந்து பிடிக்காது, அதனால சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ சேம் ப்ரஷ், அதே ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி வேறு பேலெட்டு. ஸோ அந்த பேலெட்லேருந்து இந்த க்ரீன் ஷேடு இருக்குது. ஸோ டேக்கிங் தட் க்ரீன் ஷேட். ஸோ அதை எடுத்து நான் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் ஸ்டார்டிங் மிடில் லைன் பண்ணி ப்ராடக்ட் இருக்க ப்ராடக்டை வச்சு ரேண்டமாக ஒரு லைனை நீங்களே உருவாக்கிக்கோங்க. எடி லோவர்லேருந்து ஹையர் மாதிரி, லைக் சின்னதாக இருக்கும், கீழே வந்து இப்படி முடிகிறதுலேருந்து இப்படி மேலே போகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுவா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இப்படி ஃபில் பண்ணிவிட்டு சேம் இந்த ப்ரஷ் எடுத்து டார்க் ஷேட், அதே மாதிரி டார்க் ஷேட் எடுத்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் வந்து அண்ட் இங்கேயுமே பிளெண்ட் பண்ணிட்டேன், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஐலைனர்லாம் போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஐலைனர் ஐலாஷஸ் வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் லைட்டாக மஸ்காரா போட்டு இந்த லேஷஸ், ஃபேக் லேஷஸையும் ஒரிஜினல் லேஷஸையும் மெர்ஜ் ஆக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எப்பவும் போல தான், நான் காஜல் போடவே இல்லை, பிகாஸ் இன்னும் கண்ணு ரொம்ப சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து இன்சைட்டோட லிப் பிங்க் அப்படின்ற லிப்ஸ்டிக் வந்து போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட அது பிடிக்காம, ஆக்சுவலி நான் ஒரு கலர் ஆர்டர் பண்ணேன், வந்தது ஒரு கலரு, பட் வாங்கிட்டோமே யூஸ் பண்ணி ஆகணுமேன்னு யூஸ் பண்ண ஆரம்பித்தது. ஒரு பாட்டில் ஒரு இது காலி. இப்போ இது இன்னொன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் என்னென்னா திருப்பி வரும்போது சேம் ஷேட் மாதிரி வரல, லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது, பட் நல்லா இருக்குது. ஆஸ் யூஷுவல் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த லிப்ஸ்டிக்கை டேரெக்டாக நான் அப்படி போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். நான் லிப் பாம் போட்டிருந்ததா, லிப் பாம் போட்டும் என் லிப்ஸ் இவ்வளோ கிராக்ஸாக இருக்குன்னா எனக்கு ஒரு 4 நாளாக ஜுரம். இப்போ எடுக்கிறேன், இப்போவும் ஜுரம் தான். பட் இந்த 4 நாளில் என் மூஞ்சி செம்மையாக வீங்கிருந்தது. இப்போ ஓரளவு செட்டில் டவுன் ஆனோன்னு ஓகே, அதனால தான் வீடியோ எடுத்தேன். இல்லைன்னா மண்டேவே உங்களுக்கு வீடியோ வந்திருக்கும். இதை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு வாட்டி டிஷ்யூ வச்சு இதை தொடச்சிட்டோன்னா போதும். நெக்ஸ்ட் இது மேலே லைட்டாக லிப் லைனர் போட்டோன்னா கரெக்டாகிடும். ஸோ இந்த மாதிரி லிப்ஸில் போட்டு எடுத்தோன்னா நல்லா வந்துடும். ஸோ நல்லாவே அது வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த லைட்டான ஒரு ஃபினிஷ் இருந்தால் போதும். ஸோ இப்போது ஒரு ப்ரௌன் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரௌன் லிப் லைனர் எடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி அவுட்லைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறோம், பட் டார்க்காக இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி மம் பண்ணிங்கனாலே அது நல்லா மெர்ஜ் ஆகிடும். அப்படி ஆகலைன்னா ஒரு வாட்டி லைட்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த கலர் எனக்கு இந்த அவுட்ஃபிட்டுக்கு இவ்வளோ ஐ லுக்குக்கு லிப்ஸும் பிரைட்டாக போனால் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கொஞ்சம் சட்டிலாக தெரிகிற மாதிரியும் கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரியும் ஒரு வார்மர் ஷேடாக போனால் நல்லாயிருக்கும். நான் எப்படி போயிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லுக் பிடிக்கும்ட்டு. ஸோ எல்லாமே காட்டின A to Z ப்ராடக்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட். ஸோ ஒன்றுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500க்குள்ளே, 300க்குள்ளே, 200க்குள்ளே, 100 அந்த மாதிரியான ரேட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு 1000 rupees வச்சுருந்தீங்கனாலே இந்த ஃபுல் மேக்கப் வேனிட்டியை நீங்கள் செட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த இதுவே. பின்னாடி யார் காட்டணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் இது பண்ணிவிட்டு பூ வீடியோ வச்சுருந்தேன். அண்ட் உங்களுக்கு ஹேர்ஸ்டைல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து மேக்கப் பண்ணும்போது ஹேர்ஸ்டைல் டியூட்டோரியலும் நான் கண்டிப்பாக போடுறேன், உங்களுக்கு பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். I begin to